இந்த காலை வேளையிலும் உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவோம். தேவன் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி இந்த வருடத்தில் எத்தனாவது மாதத்தில் நாம் இருக்கிறோம்? கடைசி மாதம். ஹல்லேலூயா, ஆமென். 12வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நாம் எண்ணி பார்த்து தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி பார்த்து இப்பொழுது துதிக்க வந்திருக்கிறோம், நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். பிரியத்தோடு, அன்போடு, பாசத்தோடு நன்மை செய்த தகப்பனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவன் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்தீர், இதுவரை உதவி செய்தீர், நீர் எபினேசர், போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்தித்த தகப்பனாக இருந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டின தகப்பனாக இருந்தீர். எங்களை அபிஷேகித்த தகப்பனாக இருந்தீர். எங்களுக்கு ஆலோசனை தந்த தகப்பனாக இருந்தீர். ஜெயத்தை தந்த தகப்பனாக இருந்தீர். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு மனதோடு துதிக்கிறோம், மன நிறைவோடு துதிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தகப்பனே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தகப்பனே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த காலை வேளையில் எங்கள் துதி பலிகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலுத்துகிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, இதுவரை கைவிடாமல் வழிநடத்தினீர். ஆண்டவரே, நெறிந்த நாளிலை போல நாங்கள் காணப்பட்டாலும், மங்கிரிய திரியை போல சில வேளையில் காணப்பட்டாலும், ஆண்டவரே, எங்களை எந்த சூழ்நிலையும் எங்களை விட்டு கொடுக்கவில்லை. ஆண்டவரே, எங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய உள்ளம் கையில் எங்களை வரைந்து வைத்த தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக, எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். எங்களுக்காக மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவே, இந்த காலை வேளையில உயர்த்துகிறோம், நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாழ்க்கை எது உமக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை என்னை பார்த்து துதிக்க போகிறோம். ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக துதிக்கிறோம். உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேனப்பா. இந்த உலகத்தில் நம்புவதற்கு எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும், ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நீ நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளோம். ஆண்டவரே, நீர் இல்லாத இந்த வாழ்க்கை, இந்த வருடம் வீணாய் போயிருக்கும். ஆண்டவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன் என்று சொல்லி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் எத்தனையோ வேளையில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? கலங்கி நின்று கொண்டு இருந்திருக்கலாம். நம்ம கண்ணீரை யார் துடைப்பான்னு நம்ம நினைத்திருக்கலாம். ஏசப்பா நம்ம கண்ணீரை துடைச்சாரு. காலமெல்லாம் கண்மணி போல இந்த 12 மாதங்களும், கடந்த 11 மாதங்களும் கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். கரம் பிடித்து நடத்தி வந்தார். நினைத்து பாருங்க, எத்தனையோ சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு இருக்கும் போது, சோர்வுற்று இருக்கும் போது, எத்தனையோ பேர் கூட இருந்தாலும், எத்தனையோ உறவுகள் கூட இருந்தாலும், எத்தனையோ சத்தியங்கள் நம்ம கேட்டிருந்தாலும், எத்தனையோ டெக்னாலஜி, எத்தனையோ காரியங்கள் நம்மோடு இருந்தாலும், தனிமையை உணர்ந்திருப்போம். சில வேளையில் சோர்ந்து போயிருப்போம், பலவீனமாக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ ஆண்டுடைய கரம் நம்மை தேற்றினது, ஆண்டுடைய வசனம் நம்மை தேற்றினது. ஹல்லேலூயா. மரணத்தின் பாதைகள், மனம் தளர்ந்து நின்ற என்னை அவர் மறுத்திருவராய் அவரே வந்து மறுவாழ்வு தந்தார். போதும் கத்தாவே என்று எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுது தேவன் புது பலனை தந்து, இன்னும் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நீ கடக்க வேண்டிய மாதம், இன்னும் நீ கடக்க வேண்டிய பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் பல உண்டு என்று சொல்லி அவர் நம்மை பலப்படுத்தின தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். தேவன் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு பலத்தோடு வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எனக்கு இல்லை, எத்தனையோ ஸ்ரீலங்காலெல்லாம் எத்தனையோ பேர் என்ன ஆயிட்டாங்க? இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் அவங்க வீடு, குழந்தைகள், சொத்து சுகங்கள், சேர்த்தி வச்ச மாளிகைகள் எல்லாம் போச்சு. இயற்கைக்கு முன்பாக இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்பது தேவனுடைய கிருபை. என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை. என்னை பாதுகாத்தீங்க, என்னை வழி நடத்தினீங்க, என்னை உயர்த்தினீங்க. இந்த நாள் வரைக்கும் நினைச்சிருக்கீங்கப்பா. சமுதாயத்தில், சபையில், எல்லா இடத்துலையும் சாட்சியாக நிறுத்திருக்கீங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த காலை வேளையில்
எல்லாம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, உங்க வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே என்று சொல்லுங்க. உங்க மனதார சொல்லுங்க. நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். விசுவாசிக்கிறேன். என் நம்பிக்கை அசைக்கப்பட்டு போவதில்லை. என் நம்பிக்கை மனிதர்கள் மேலே வைக்கல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை படைத்த தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை உருவாக்குகின்ற தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சீர்படுத்துகிற, என்னை ஸ்திரப்படுத்துகிற, என்னை நிலைநிறுத்துகிற தகப்பனுடைய கரத்தில் களிமண்ணாக நான் இருக்கிறேன். அவருக்கு ஏற்ற வண்ணமாக என்னை பயன்படுத்துவார். அவருக்கு ஏற்ற வண்ணமாக என்னை உடைப்பார். அவருக்கு ஏற்ற வண்ணமாக என்னை பயனுள்ள பாத்திரமாக என்னை நிறுத்தும் அளவும் நான் அவரையே நம்புவேன். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை உண்மையே நம்புவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில உம்மை போல யாரும் இல்லை சப்பா, உம்மை போல யாரும் இல்லை. நன்மை செய்ய நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் பிரித்து இருக்கிறோம் சப்பா என்று சொல்லி துதிக்க போறோம். ஹல்லேலூயா. துதிக்கலாமா? இந்த காலை வேளையில ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? துதிக்கலாமா? ஆமென். க்ளோரி. ஆமென். பாடல் தாள்ல இரண்டாவது பாடல் எடுத்துக்கலாம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி இருந்த என்னை என் கண்ணீரை துடைத்த தகப்பனாவர் என்னை பார்த்து, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரை, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரை. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரை, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நாத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதையில் சோர்ந்து போய் மனம் திறந்து நின்ற வேளையில் அவருக்கு தெரியும், மருத்துவராய் வந்து புது வாழ்வு தந்த தகப்பன். மரணத்தின் பாதையில் மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதையில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன்,
எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. கைகளை பற்றி சொல்லாமா? உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய்த்தான் போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தான் போகுதையா. ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்பத்தக்கவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலில் இருக்கிற வரிகளும் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் நம்ம நினைத்து பார்க்கும் போது ரெண்டுமே நமக்கு உண்மை என்று மேட்ச் ஆகும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த பின்னாடி மட்டும் வண்டி எதோ ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த வண்டி ஒரு 4-5 டைம் வந்துட்டு போவோம், நகராட்சி வண்டி. அதனால் நம்ம வண்டி மட்டும் அங்கே எதோ இருந்துச்சுன்னா அதை நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நமக்கு அற்புதராக இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஏசப்பா எனக்கு அற்புதராக இருந்தார்? ஹல்லேலூயா, ஆமென். எல்லோரும் இந்த காலை வேளையில் பாடி துதிக்க போகிறோம். இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தின இயேசுவுக்கு ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்தபோது மீட்ட இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. தொல்லைகள் நம்மை சூழ்ந்தபோது காத்த இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதன் அமருவோமா? இந்த பாட்டு அமர்ந்திருந்த பாடலாமா? அமர்ந்துருங்க. மனிதன் நிம்மதியை தேடி விமோச்சனத்தை தேடி அங்கும் இங்கும் ஓடுகிறான். தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, ஜோசியக்காரனை போய் பார்க்குறான், மந்திரவாதியை போய் பார்க்குறான். இது மாதிரி ஜனங்களெல்லாம் போய் பார்த்து அவர்கிட்ட கேட்குறான், எனக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? என்ன எழுதியிருக்கு? இதுக்கு என்ன பரிகாரம் கேட்குறான். அவனு என்னென்னமோ சொல்கிறான். எத்தனையோ பேர் வாழ்க்கை இழந்தவங்களாம் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? துன்பங்கள் வரும்போது மனிதன் தேடி அலைகிறான். என்னை விடுவிக்க யார் எனக்கு இருப்பாங்க? என்னை கை தூக்கி எடுத்து யாரோ இருக்க மாட்டாங்களா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்கிற போது மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். இவர்கள் என்னோடு இருப்பார்களா, இவர்கள் என் பார்வையில் இருப்பார்களா என்று சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுது, மனிதன் மனிதன் மாத்திரமே, அவனால் ஒரு சில காரியங்கள் மாத்திரமே செய்ய முடியும். ஆனால் வானத்தை பூமியும் படைத்த தேவன் உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் என்று யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதமாய் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. உண்மையாய் தேடுவோருக்கு தான் அற்புதம், பொய்யாய் தேடுவோருக்கு அற்புதம் அல்ல. அதான் வசனத்தில் பார்க்குற வரியில், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ஹல்லேலூயா. இன்னைக்கும் உண்மையாக தேடி வந்து இந்நாள் வரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி ஒரு நாட்களில் உண்மையாக தேடணும். ஹல்லேலூயா. கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரத்துக்காக அல்ல. இந்த பிறப்பின், இவ்வளோ பெரிய பிறப்பின் நிச்சயத்தை, அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிற நாம்
அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிரபு. ஹல்லேலூயா. நமக்காக வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அலைக்கடல் மேலே நடந்தவர் என் வாழ்க்கையில் வீசுகின்ற அலைகள் மேலே அவர் நடப்பார். ஹல்லேலூயா. அமைதி படித்தன இயேசு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு நினைக்கலாம், என் வாழ்க்கையில் செய்ய புயல் வீசுதே, சில அலைகள் வீசுதே, என்னை மூழ்கடிக்கிறது போல காணப்படுகிறதே என்று சொல்லி திக்கிக்கலாம். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக காரியம் மாறுதலாக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் இயேசுவின் பிறப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. இதற்காக நீ பரிகாரத்தை போய் நீ செலுத்த தேவையில்லை. இதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காரியங்களை நீ போய் பூசாரிகள்கிட்ட மந்திரவாதிகிட்ட சொல்லி உன் வாழ்க்கையில் என்ன எழுதியிருக்கு, உன் தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பிசாசானவன் எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறான்? கண்களை குருடாக்கி இருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அற்புதமான இயேசுவை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அற்புதர், அற்புதர், எங்கள் இயேசு அற்புதர், அண்டினோர் யாவரையும் இன்பமாய் மாற்றும் எங்கள் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அண்டினோர் யாவருக்கும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இந்த நாட்களில் கேட்பாங்க. கேரல் ரவுண்ட்ஸ் வரும்போது உங்கள் வீட்டில் கேட்கும் போது என்ன சொல்லணும்? அவர் அற்புதர். ஹல்லேலூயா. என்ன அற்புதம் செஞ்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் தெரிவிங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மையப்படும். பாடலாமா? அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி பாடலாம். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்க, தாளம் போடுங்க, சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் வந்த போதும் என்னை கைவிடவில்லை. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காந்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் காந்த இயேசு அற்புதர். விசுவாசத்தோடு உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லாரும் அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கடல் மீது நடந்தவர் என் வாழ்க்கை என்கின்ற கடலிலும் அவன் நடக்க
புயலை ஆட்க காற்றை அடக்க அவரால் கூடும். நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. அலைக்கடல் மேலே நடந்த இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அலைக்கடல் மேலே நடந்த இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அறைந்தன சிலுவையிலே மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதம். எல்லா கைகளை தட்டி கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், சங்கீதம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றின ஏசப்பா பலருடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பலரை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பல இரட்சகர்களை பலரை மீட்கும் பொருளாக உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நாணலை போல முடிந்த நாணலை போல காணப்படலாம். ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பயனுள்ள பாத்திரமாக மாற்ற என்னால் முடியும். ஹல்லேலூயா. நீ பயனுள்ள ஆக்கிட்டனா ஒரு நாணல் பெட்டி தான் மோசேவை என்ன பண்ணுச்சு? காப்பாற்றினது. ஹல்லேலூயா. ஒரு இரட்சகனை உருவாக்க ஒரு நாணல் பெட்டி உதவி செய்தது. இன்னைக்கு முறிந்து போன நிலைமையில நம்ம காணப்பட்டாலும் நம்ம வாழ்க்கை நாணலை போல தேவன் நம்மை முறிக்காமல் மீண்டும் நம்மை உருவாக்கி தம் அண்டையில் சேர்த்துக்கொண்டு பலரை காப்பாற்றுகிற பாத்திரமாக பொருளாக உங்களை என்னை மாற்ற அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால என் வாழ்க்கையில் கவலை இல்லை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் சத்தமாக சொல்லுங்களேன். நம்பிக்கை இல்லையா? என் வாழ்க்கையில் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியுங்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் கவலை இல்லை? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் பாட்டு பாடுவேன். என் வாழ்க்கையில் கவலை இல்லை. இயேசு இருக்கும்போது, இயேசு கூட இருந்தா இப்போ ஏன் கவலையாக சொல்கிறீங்க? கூட இல்லையா? ஒரு இது வந்துடுது நம்மளுக்கு. யாராக இருந்தாலும் தான், யாராக இருந்தாலும் நம்மெல்லாம் பேர் விசுவாசிகள். நம்ம எல்லாருக்கும் நல்ல வசனம் தெரியும், நல்ல எல்லா காரியம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம மைண்டில் என்ன ஆகுன்னே தெரியாது. அந்த இடத்துல நம்மளால் அந்த உற்சாகத்தையும் அந்த இதையும் என்ன பண்ணிடுவான்? பிசாசு ஸ்டாப் பண்ணிடுவான். வேலையில் செல்லும் போது உங்கள் கவனம் எல்லாம் எங்கே இருக்கும்? வேலையிலே இருக்கும். ஏதோ ஒரு கவன சிதறல் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆயிரும், அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ கவனமாக இருப்பீங்க. ஃபோன் சைலண்டில் போடுவீங்க. பிள்ளைங்க பேசினாலும் கொஞ்சம் இருமா, நான் அப்புறம் பேசுகிறேன், முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ இது எல்லாற்றை விட முக்கியமான வேலை தேவனை தொழுது கொள்கின்ற இந்த வேலை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்மளோட கவனத்தை என்ன பண்ணக்கூடாது? பிசாசை தான் பண்ணுவான். பிரச்சனை, போராட்டம், நேற்று அந்த அக்கா சொன்னது, மாமா சொன்னது, மச்சான் சொன்னதெல்லாம் முன்னாடி நிற்கும். கர்த்தர் சொன்னது போயிடும். நீங்கள் நினைக்கணும்,
என் தேவன் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இங்கிருந்து கடந்து செல்லும் போது வெறுமையாக இல்லை, எவன் பேசினாலும் யார் என்ன செஞ்சாலும் என்னை பலப்படுத்துகிறார். இந்த வேலையில் நான் தைரியமாக பேச போகிறேன். ஹல்லேலூயா. பவுலிடம் சொன்னார் அவர், நீ தைரியமாக பேசு, உங்களை பலப்படுத்துகிறார். இந்த வேலையில் எல்லாம் கான்சன்ட்ரேஷனோட கவன சிதறல் வேண்டாம். இந்த காலை வேலையில் மேசியா பிறந்தாச்சு. என் வாழ்க்கையில் கொண்டாட்டம் தான். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. அருமையான பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? முதலாவது பாடலை. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? எத்தனாவது? 6வது பாடல். எத்தனை வருஷம் கழிச்சு போட்டிருக்கிறோம்? 11 மாதம் கழிச்சு பாட்டுத்தாள் போட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்கிறீங்களா? கிறிஸ்மஸ் பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். மேசியா தான் பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. இன்னைக்கு ஏன் இத்தனை சொன்னா, மேசி என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டார். ஹல்லேலூயா. பிறந்துட்டாரு, அதனால் மகிழ்ச்சியா இருங்க. அதனால் மானிடர் நம்மை மீட்க மேன்மையாவையும் திறந்தார். இந்த மகிழ்ச்சியின் பண்டிகையை நாம் எப்படி கொண்டாடணும்? ஆனந்தமாய் கொண்டாடணும். ஹல்லேலூயா. ஆனந்தமாக கொண்டாடுவீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? கொண்டாடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே. சொல்லுங்க, பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே. ஹல்லேலூயா. ஆமென். பலவானை ஆசனமிட்டு தள்ளிவிடவே, தாழ்வில் உள்ள நன்மையே உயர்த்திட வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நினைத்து பார்த்தார். ஹல்லேலூயா. நாணல் தான் பெரிய கேதுரு மரங்கள், பெரிய ஒரு லீபனோன் மரங்கள், எத்தனையோ மரங்கள்லாம் பார்க்குறோம். மக்கள் எல்லாம் பெரிய காரியத்தை தான் என்ன பண்ணுவாங்க? பெருசாக பேசுவாங்க. சின்ன நாணல் தானே, இது எப்படி நாசமாக போனால் நமக்கு என்ன? ஒரு சின்ன திரி தானே, அது எப்படி போனால் நமக்கு என்னன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விடலை. இந்த நாணலையும் உருவாக்கின தகப்பன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. திரி என்பது ஒரு பயிர், அதை உருவாக்கின தகப்பன் நம்முடைய தகப்பன். சிருஷ்டித்தவருக்கு தெரியும் அதனுடைய இழப்பு எவ்வளோ கஷ்டம். அதனால தான் உங்களை என்னை இழக்க அவர் விரும்பலை. ஹல்லேலூயா. பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணல. நான் நல்லா இருக்கிறேன், பிதாவின் சிங்காசனத்தை நினைக்கல. உங்களை என்னை மீட்க பரலோகத்தையே தூக்கி போட்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏசப்பா எனக்கு இருக்கும் போது நான் மகிழ்ச்சியாக தான் கொண்டாட போகிறேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் ஊடுருவி பாயிட்டோம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த காலை வேளையில் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி உயர்த்த போகிறோம். ஆமென். மெஸ்ஸியதான் பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெஸ்ஸியதான் பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதன் நம்மை மீட்க மேன்மையாக துறந்தான். மனிதன் நம்மை மீட்க மேன்மையாக துறந்தான். மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். கைகளை வருத்தி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பசியை போக்கி நன்மையால் பலவானை ஆசனமிட்டு தள்ளிடவே. சொல்லுங்க, பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே, பலவானை ஆசனமிட்டு தள்ளிடவே, தாழ்வில் உள்ள நம்மையே உயர்த்திட வந்தாரே, தரணியில் பாவம் போக்க தாழ்த்தினாரே தன்னையே. டுண்டு டுண்டு மேளத்தோடு பாட்டு பாடி ஆட்டமாடி, டுண்டு டுண்டு மேளத்தோடு பாட்டு பாடி
மெஸ்ஸியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெஸ்ஸியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதன் நம்ம மீட்க சொல்லுங்க, மனிதன் நம்ம மீட்க பிறந்தான். மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பகையை விட்டு அன்பை ஒன்றாய் இணைவோம், பாலன் பிறந்த நோக்கம் தன்னை வாழ்வில் காட்டுவோம். பகையை சொல்லுங்க, பாலன் பிறந்த நோக்கம் தன்னை வாழ்வில் பாலன் பிறந்த நல்ல செய்தி பாரெங்கும் கூறுவோம். மேளத்தோடு பாட்டு பாடி கூறுவோம். மெஸ்ஸியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெஸ்ஸியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதன் நம்ம மீட்க மேன்மையாவ பிறந்தா, மனிதன் நம்ம மீட்க மேன்மையாவ பிறந்தா. மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹாப்பியா இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் ஹாப்பியாக இருக்கணும். விசேஷமாக இந்த மாதத்தில் ஹாப்பியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. ஹல்லேலூயா. ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என்ன மிராக்கிள்னா, இந்த பாட்டு வொர்ஷிப் செக்ஷன் ஆரம்பிக்கும் போது, என்ன பால் இதில் கார்டு வர மாட்டேங்குதே பால், சர்வர் கார்டுலேருந்து அதில் எரர். சரி, இந்த பாட்டு வந்து நம்ம நேற்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், சரி அப்புறம் ஸ்கிப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பாட்டு பாடும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண வந்துருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு லிங்க். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாடலை பாடி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆண்டோடைய திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் பாடலாமா இந்த பாடலை? மகிழ்ச்சியோடு பாடலாமா? பாட்டுத்தெல்லாம் கீழே வச்சிடலாமா? வச்சிடலாமா? கைத்தட்டு ரெடியாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? இது இங்கேன்னு இல்லை, எல்லா சர்ச்சிலையும் இப்படி தான். அல்லேலியோ ஒருத்தர் தான் சொல்கிறீங்க. ஆயத்தமாக இருக்கீங்களான்னு. தூங்குறவங்களும் அல்லேலியோன்னு சொல்லுதுன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அல்லேலியான்னு. சொல்லாமா? இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, எங்கே சபைக்கு வேணாலும் போங்க, அல்லோ சத்தமாக அலையிலையோ சொல்லுங்கள், உற்சாகமாக அலையிலையோ சொல்லுங்கள், எல்லா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே, அடுத்து சொல்லுங்கள். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா என்ன ஆயிடுது, அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது. தடை சொல்லுங்கள், தடை, அதை உடை. என்ன தடை? கை தட்டாமல் இருக்கிற தடைய உடை. சரியா? கையை தட்டி பாடு. பாடுறோம்ல, வெறும் ரீல்ஸுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையே ரியலாக இந்த பாட்டு மாறணும். பாடலாமா? மகிழ்ச்சியோடு நமக்காக பிறந்த இயேசு. ஹல்லேலூயா, நமக்காக. நல்ல மகிழ்ச்சியோடு பாடலாம். மெஸ்ஸியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெஸ்ஸியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனித நம்ம மீட்க மேன்மையாவ துறந்தா, மனித நம்ம மீட்க மேன்மையாவ துறந்தா. மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ்,
கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் பசி போக்கி நன்மையால் நிரப்பிடவே, வேலவானை ஆசனமிட்டு தள்ளிவிடவே, பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே, வேலவானை ஆசனமிட்டு தள்ளிவிடவே, தாழ்மையிலுள்ள நம்மையே உயர்த்திட வந்தாரே. தரணியின் பாவம் போக்க தாழ்த்தினாரே தன்னையே. குண்டு குண்டு மேளத்தோடு பாட்டு பாடி ஆட்டமாடி, குண்டு குண்டு மேளத்தோடு பாட்டு பாடி. மெஸ்ஸியதான் பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க, மெஸ்ஸியதான் பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதன் நம்ம மீட்க மேன்மையாவும் துறந்தான், மனிதன் நம்ம மீட்க மேன்மையாவும் துறந்தான். மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மகிழ்ச்சி என்னைக்கு வரைக்கும் இருக்கணும்? வருகை அடுத்த வாரம் வரைக்குமா? எது வரைக்கும் இருக்கணும்? ஆண்டவரை சந்திக்கும் வரை. ஆண்டவரை சந்திக்கும் வரைக்கும் இருக்கணும். கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் இப்போதைக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் இருக்கலாம். திருப்பி அடுத்த வருஷம் இதே மெசேஜ் பண்ணுவோம். இதே மெசேஜ் பண்ணுவோம். இன்னும் பல மெசேஜ் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கேட்போம், பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த காலையில் தேவன் நல்லவர். இந்த காலை வேளையில் அவரை உயர்த்தி பாடி உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய கிரியைகளை இந்த நாட்களிலே வெகு விரைவாய் நாம் செலுத்தி வருகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உலகம் முழுவதும் உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலையுடைய நாமம் உயர்த்தி உங்கள் நாமம் உயரணும் அப்பா, மேன்மை அடையணும். அவளை துதிக்கும் போது பெருங்காற்று அடங்கி போகும். செங்கடலாக இருந்தாலும் அது வழி திறக்கும். உங்கள் நாம நாங்கள் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் அப்பா. உங்கள் நாமம் உயரணும். உலகம் எங்கும் உங்கள் நாமம் இந்த நாட்களில் உயர்த்தப்படுகிறது. உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. உங்கள் நாம பெருகுதப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு தானியேலோடு அவர்களுடைய நண்பர்களோடு அவங்க நாமத்தை உயர்த்தும் போது எந்த சேதமும் அணுகாமல் தேவன் பாதுகாத்தார். கர்ச்சிகிற சிங்கம் போல் சத்துரு எவனை விளங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் என்பவர்களின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் அது வாய்க்காமல் போக அவரால் பண்ண முடியும். ஹல்லேலூயா. உடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த நாமம், பிசாசு நடுங்குகின்ற நாமம். ஹல்லேலூயா. ஆமென். பாதாளம் நடுங்குகின்ற நாமம், ரட்சிப்பை தந்த நாமம், ஜெயத்தை தந்த நாமம், இஸ்ரவேலின் தேவனின் நாமம், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. உயர்த்துகிறேனப்பா. இந்த காலையில் விசுவாசத்தோடு எல்லாரும் நீங்கள் இந்த பாடலை பாட போறீங்க. உங்கள் நாமத்தை நான் உயர்த்தி பாடும் போது என் தடைகள் உடையும். பவுலும் சீலாவும் நாமத்தை உயர்த்தி பாடும் போது சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கட்டவிழ்ந்து போனது. ஹல்லேலூயா. ஜனங்கள் துதிக்கும் போது ஆர்ப்பரித்து பாடும் போது எரிகோ கோட்டையால் நிற்க முடியவில்லை. அது எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, கர்த்தருடைய ஜனத்திற்கு முன்பாக அது எம்மாத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பிரச்சனையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உன்னோடு இருந்து, நான் உன் கூட இருந்து, நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன தகப்பன், நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. அவர் கூக்குரலிட மாட்டார், வீதியுடைய ஒரு சத்தம் இறையாது. ஆனால் அவர் நெறிந்த நாணலை, அவர் முறியாமல் மங்கி எரிகிற திரியை அவர் அவியாமல் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து நம்மை மீட்கும்படியாக எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் அவர் எடுத்தார். தன் ஜீவனை தந்து மீட்டு கொண்டார். அவ்வளோ அன்பு கூர்ந்த தகப்பனுக்கு
மற்றதெல்லாம் செய்ய அவரால் கூடாது இருக்குமோ? நிச்சயம் அவரால் கூடும். என்னுடைய வேலை அவரை உயர்த்துவேன், அவருக்கு காத்திருப்பேன். ஒரு நாள் நிச்சயமாக கழுகளை போல நான் உயர சட்டைகளை எடுத்து எழும்புவேன். சத்ருவை என்னால் ஜெயம் கொள்ள முடியாது, என் மேலே ஜெயம் கொள்ள முடியாது, என்னை அவிழ்த்து போட முடியாது. என் தேவன் பெரியவர். என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். என் போராட்டை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். அது சிங்க கிபையாக இருக்கலாம், அக்கினி ஜோலையாக இருக்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். என் தலை முடி கூட கருகாமல் தேவன் பாதுகாக்க அவரால் முடியும். எந்த சேதமும் அணுகாமல் அவரால் பாதுகாக்க முடியும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனமுத்திரன் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய இந்த காலை வேளையில் உயர்த்துவோமா என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். glory, praise the Lord. ஆமென். எல்லா கண்களையும் மூடி அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். கைகளை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். கைகளை உயர்த்தி இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபீலம் தீச்சூளை நடுவீரம். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடால். விசுவாசத்தோடு கேபீலும் தீச்சூளை நடுவீரம். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும்.
மேன்மை அடையணும் என்று மேன்மை அடையணும். ஆடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. Glory இயேசுவே உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது இவ்வளோ நன்மைகள் அடங்கி இருக்கிறது. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து இந்த ஆறுதய வேலை நிறைவு செய்ய போகிறோம். அவருடைய வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அவருடைய புகழ் ஒலித்து கொண்டே இருக்கிறது இந்த உலகம் முழுவதும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னை ரட்சித்த நாள் முதல் இந்நாள் வரை நல்ல எபினேசராக கூட இருந்தீங்கப்பா. ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனாக இருந்தேன். என்னை கைவிடலை, என்னை கையேந்த விடவில்லை. எந்த சூழ்நிலை சத்துடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே, மனதார நினைவு கூறுகிறேன். ஹல்லேலூயா, துதிக்கிறோம்ப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வர்ணிக்க வார்த்தை அல்ல, ஓயாமல் உம்முடைய புகழை நான் பாடுவேன். இன்றும் என்றும் என் வாழ்நாள் முழுவதும் உம்மையே தொழுது கொள்வேன், உம்மையே பணிந்து கொள்வேன். என்னை மீட்கும்படியாக வந்த இரட்சகர், என்னை நேசிக்கும்படியாக வந்த தகப்பன், இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கும்படியாக வந்தார். அவர் இம்மானுவேல். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் நல்ல பணங்காசு இருக்கும்போது கூட இருக்கலாம், நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது கூட இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கும்போது கூட இருக்கலாம், இல்லை எவ்வளோதோ நெருங்கின நபராக இருந்தாலும் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் நேற்றும் இன்றும் மாறாத தகப்பன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நம்மோடு இருக்கிறார். நம்மை கைவிடாமல் வழிநடத்துகிறார். யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும், முறிந்து போன நிலைமையில நீ இருந்தாலும், மங்கி எறிகிற நிலைமையில் இருந்தாலும், உன்னை பலப்படுத்த அவர் உண்டு. உனக்கு சகாயம் செய்ய அவர் உண்டு. உன்னை மறந்துவிட அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம்ப்பா. எல்லா கண்களை மூடுவோம். அவருடைய சமூகத்தில் நிறைந்து வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. வானா
மீண்டுமாக வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்கக் கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். Glorious வர்ணிக்க முடியாதவரே துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலும் பாடி துதிக்க கிருபை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து உடைய எல்லா பகுதிகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை நீர் வழிநடத்தி சொல்லுங்க. மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.